ஊர்மிளா அப்படிங்கிற பெண்மணி மிதிலை நகரத்துல வாழ்ந்துட்டு வந்தா. அவளுக்கு ஒரு மகனும் இருந்தாங்க. வறுமை காரணமா அவந்தி நகருக்கு சென்று ஒரு அந்தனர் வீட்டுல வேலை பார்த்தா. ஒரு நாள் தன்னுடைய குழந்தையின் பசியை தீர்ப்பதற்கு அந்த வீட்டுல இருந்து கொஞ்சமா கோதுமையை திருடினா. கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறமா யமனுக்கும் ஊர்மிளாவின் மகள் சியமலா தேவிக்கும் திருமணம் நடந்துச்சு. பிறகு ஊர்மிளா இறந்துட்டாங்க. யமன் தன்னுடைய மனைவி கிட்ட இந்த வீட்டுல நீ எங்க வேணாலும் போ, ஆனா பூட்டி வச்சிருக்க 7 அறைகளை மட்டும் திறக்காத அப்படின்னு சொல்றாரு. அவளும் சரின்னு சொல்றா. ஆனா நாட்கள் போக போக அந்த அறையை திறந்து பார்க்கணும்னு ஆசை அவளுக்கு வந்துடுச்சு. ஒரு நாள் அந்த 7 அறைகள்ல ஒரு அறையை திறந்து பாக்குறா. அங்க அவங்க அம்மாவை கொதிக்கக்கூடிய கொப்பரை எண்ணெயில யமசிங்கரர்கள் தள்ளினாங்க. அதை பார்த்து சியமலா அழுதுகிட்டே அடுத்த கதவை திறந்தா. அதுல ஊர்மிளாவை உரல்ல போட்டு உலக்கையால இடிக்கிறாங்க. 3வது கதவை திறக்கிறா. ஊர்மிளாவின் நெற்றியில் ஆணி அடிக்கிறாங்க. இப்படி மற்ற 4 அறைகளிலும் வேற வேற தண்டனையா கொடுக்கறாங்க. இதை பார்த்து சியமலா யமனிடம் என் தாயை இந்த தண்டனையில இருந்து காப்பாத்த வேற வழி இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லன்னு சொல்லிட்டு தலையாட்டினாரு. மனித வாழ்வில் முடிந்தவரை தவறுகள் செய்யாம இருக்கணும், தான தர்மம் செய்யணும், யாரையும் ஏமாத்த கூடாது. இப்படி இருந்தா மட்டும்தான் தண்டனைகள் இல்லாமல்